சமீபத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு திரைப்படம் ஆர்டிகல் 15. हो जाते हैं, कभी बहुजन हो जाते हैं, बस जन नहीं बन पा रहे हैं कि जनगण मन में हमारी भी गिनती हो जाए. इंसाफ की भीख मत मांगो, बहुत मांग चुके. வட இந்தியாவில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் வெறும் 3 ரூபாய் கூலி உயர்வு கேட்டதற்காக காணாமல் போகிறார்கள் 3 சிறுமிகள். போலீசார் மிகவும் மெத்தனமாய் அந்த வழக்கை கையாள்வதை படத்தின் கதாநாயகன் கவனிக்கும் போதே காணாமல் போன பெண்களில் 2 ஊருக்கு நடுவே ஒரு மரத்தில் தூக்கில் மாட்டப்பட்டு இறந்து போகிறார்கள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவர்கள் கும்பலாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பின்னர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் என்று சொல்கிறது. ஆனால் அந்த ரிப்போர்ட்டை மறைக்க காவல்துறையிலேயே நடக்கும் சதியை அம்பலப்படுத்துகிறது இந்த படம். சுருக்கமாக சொல்வதானால், ஒரு மனிதனுக்கான எந்தவித அடிப்படை உரிமைகளும் சாதி, மதம், இனம், பால், பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையில் மறுக்கப்படக்கூடாது என்பதுதான் ஆர்டிகல் 15. இந்த படத்திற்கு சிறந்த கதைக்கான ஃபில்ம்ஃபேர் விருது கிடைத்திருக்கிறது. ஆனால் இது கதை அல்ல, நிஜம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ரஸில் நடைபெற்றுள்ள பாலியல் வன்கொடுமை கொலையும் அதனை மறைக்க காவல்துறையில் சிலர் மேற்கொண்ட முயற்சிகளும் அப்படியே ஆர்டிகல் 15 திரைப்படத்தை நினைவுபடுத்துகிறது. நள்ளிரவு நேரம் தீயானது குபுகுபுவென பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. காவலர்கள் அந்த பகுதியை ஆக்கிரமித்து அரண் போல நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது நேரம் அதிகாலை 2 மணியை கடந்து கொண்டிருந்தது. அந்த வேளையிலும் ஒரு பெண்ணின் குரல் மட்டும் சிங்கத்தின் கர்ஜனையைப் போல போலீசாரை கதிகலங்க வைத்தது. இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எரிந்து கொண்டிருப்பது என்ன? யாராவது சொல்வீர்களா என அந்த பெண் பத்திரிகையாளர் மைக்கை நீட்டிக்கொண்டே இருந்தார். அவரது குரலில் வெளிப்பட்ட வெப்பம் அங்கு எரிந்து கொண்டிருக்கும் தீயின் வெக்கையை காட்டிலும் அதிகமாக இருந்தது. எரிந்து கொண்டிருப்பது அந்த பெண்தானா? அது உண்மை என்றால் பெண்ணின் பெற்றோர் எங்கே என அவர் விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தார். बस इतना सा मुझे बता दीजिए। मैं क्राइम ब्रांच में हूँ, मुझे आई डोंट नो, मैं बाहर से हूँ। नहीं, अभी आपने मुझे बोला कि नहीं बॉडी नहीं है। क्या है सर, बॉडी है कि नहीं है? मेरी ड्यूटी यहाँ पर है आप लोगों को इस बताने के लिए कि आप लोग आगे ना बढ़े। बस यहाँ पर आगे नहीं बढ़ रही हूँ, आप मुझे बता दीजिए क्या आप इस बारे में डीएम साहब से पूछना आई है। डीएम साहब से आपकी बात हुई है? डीएम साहब से बात हुई है आपकी? 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 सर ये क्या चल रहा है? डीएम साहब से बात हुई है आपकी? कितनी डीएम साहब से बात हुई है आपकी? संजीव कुमार, मुझे पता नहीं है, मैं क्राइम ब्रांच में इंस्पेक्टर हूँ, ऑफिस में अटैच हूँ, मैं थाने में नहीं हूँ, मैं लॉ एंड ऑर्डर में लगाया गया हूँ। मेरी ड्यूटी ये नहीं जवाब दूंगा कि सवाल होगा। सर आप बता सकते हैं, आप बता सकते हैं, कोई बता सकता है ये क्या चल रहा है? உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவிலிருந்து அலிகர் நகரத்திற்கு செல்லும் வழியில் இருக்கும் ஒரு சிறிய நகரம்தான் ஹத்ராஸ். தலைநகர் டெல்லியிலிருந்து சுமார் 201 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த நகரம்தான் இந்தியாவில் அதிகமாக பெருங்காயத்தை உற்பத்தி செய்யும் மாவட்டமாகும். ஆனால் கடந்த 2 வாரங்களாக அங்கு நடந்த ஒரு கொடூரச் செயல் நாட்டு மக்களை பெரும் காயம் கொள்ளச் செய்திருக்கிறது. ஆம், பெண்களை அவர்களுக்கே உரிய கண்ணியத்துடன் நடத்தும் ஆட்சியாளர்கள் இல்லை என குமுறல்கள் மீண்டும் கேட்கத் தொடங்கிவிட்டன. வலிச்சது பயங்கரமா அண்ட் பயமா இருக்கு. நாளைக்கு இது நியூஸ்ல இப்படி ஒவ்வொரு நியூஸா பார்க்கும்போது நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த மாதிரி நடக்கும்ன்ற ஒரு பயம் வருது. என்னோட டெய்லி படிச்சுக்கிட்டு இருக்கிற இல்ல கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு நடந்த மாதிரி, நம்ம வீட்டு பொண்ணு ஒருத்தவங்களுக்கு நடந்த மாதிரி தான் இருந்தது. அதை நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப ஆத்திரமா வந்தது. குற்றமிழைத்தவர்களை பொது இடத்தில் தூக்கில் போட வேண்டும், குற்றவாளிகளை கல்லால் அடிக்க வேண்டும் என கோபக் குரல்கள் கொந்தளிக்கின்றன. தங்களுக்கு எதிராக ஏதோ சதித்திட்டம் நடைபெறுவதாக பெண்களின் மனதுக்குள் அச்சுறுத்தும் குரல்கள் ஒலிக்கத் தொடங்கியுள்ளன. வீட்டை விட்டு வெளியில வர்ற, ரோட்ல நடக்கிற எந்த இடத்துலையுமே பாதுகாப்பு இல்லை. குறிப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படணும். ஆசிஃபாவுடைய கேஸை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்து கோயிலுக்கு போகணும்னா கூட பயமா இருக்கு. இப்ப எதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பான இடங்களா நம்ம நினைச்சோமோ அந்த இடங்கள்ல கூட இப்ப பாதுகாப்பு இல்லையோ அப்படிங்கிற பயம் தொடர்ந்து ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம்ல, ஒரு பயம் சார்ந்த ஒரு பதட்டத்திலேயே ஒரு பெண்ணாதான் வெளில போக வேண்டியது இருக்கு. இதுக்கு கிராமம், நகரம், நீங்க பணக்காரங்க கார்ல போறீங்க, சைக்கிள்ல போறீங்க, எந்த வித்தியாசமுமே இல்லை. ஹத்ரஸ் பகுதியை சேர்ந்த அந்த தம்பதிக்கு 2 ஆண்கள் ஒரு பெண் என அளவான குடும்பம். அங்கிருக்கும் விவசாய பண்ணையில் நாள் முழுவதும் வேலை செய்தால்தான் வீட்டில் அடுப்பெரியும் என்ற நிலை. இருந்தபோதும் தங்களின் ஒரே மகளை அவர்கள் படிக்க வைத்தார்கள். பள்ளிப்படிப்பை முடித்த பூஜாதான் அந்த கிராமத்திலேயே அதிகம் படித்தவர்.
தினமும் காலையில் தங்கள் வீட்டில் வளர்க்கும் ஆடுகளுக்காக புல் அறுக்கச் செல்வது பூஜாவின் வழக்கம். கடந்த செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று காலை நேரத்தில் அங்கிருக்கும் வயல் பகுதியில் அவர் புல் அறுக்கச் சென்றிருந்தார். ஆனால் நீண்ட நேரமாகியும் அவள் திரும்ப வரவே இல்லை. மகளை காணாத நிலையில் பூஜாவின் தாயார் அங்கு வர பூஜா எங்கே என பதறியபடி தேடத் தொடங்கினார். உடனடியாக அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அக்கம் பக்கத்தினரும் சேர்ந்து பூஜாவை தேடிய போது அந்த கொடூர கோலத்தை அத்தனை பேரும் காண நேர்ந்தது. அலங்கோலமான ஆடையுடன் பூஜா குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்தார். அவரது கழுத்து எலும்பு உடைந்து இரத்தம் வந்து கொண்டிருந்தது. முதுகெலும்பு உடைந்திருந்தது. நாக்கு துண்டாகியிருந்தது. அவரது கால்கள் செயலிழந்து இருந்தன. கைகளும் அதிக பாதிப்படைந்து இருந்தன. 19 வயதே ஆன தங்களின் மகளின் இந்த நிலையைக் கண்டு கதறி துடித்த பூஜாவின் பெற்றோர் உடனடியாக அவரை அருகில் உள்ள காவல் நிலையத்திற்குத்தான் தூக்கிச் சென்றனர். எங்கள் மகளுக்கு நீதி வேண்டும் ஐயா என அவர்கள் அங்கும் கதறி துடித்தனர். பூஜா அதே ஊரை சேர்ந்த உயர் சாதியினர் 4 பேரால் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார். பூஜாவை காகிதத்தை கசக்கி வீசுவது போல சந்தீப் தாக்கூர், ராமு, ரவி, லவகுஷ் ஆகிய 4 பேர் வீசிச் சென்றிருந்தனர். ஆர்டிகல் 15 படத்தில் வரும் காட்சிகளைப் போலவே பூஜாவுக்கு எதிராகவே அனைத்தும் நடைபெற்றன. டெல்லியில் சில வருடங்களுக்கு முன்னதாக பாலியல் வல்லுறவு கொண்டு கொலை செய்யப்பட்ட நிர்பயாவின் இறப்புக்கு கொஞ்சமும் குறைந்ததில்லை இவரது மரணம். சட்டத்தின்படி நடக்க வேண்டிய காவல்துறையினர் எங்கிருந்தோ வரும் உத்தரவுகளுக்கு செவி கொடுத்ததால் பூஜாவுக்கு நீதிக்கு பதில் அநீதி இழைக்கப்பட்டது. முதலில் உள்ளூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் அங்கிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அலிகர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மயங்கிய நிலையில் மிக மோசமாக இருந்த அவர் பின்னர் டெல்லியில் உள்ள சப்தார்ஜுங் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். ஹாத்ரஸில் பாதிக்கப்பட்ட தலித் குடும்பத்தின் 19 வயது இளம்பெண் வால்மீகி எனும் பிரிவைச் சேர்ந்தவர். இங்கு ஆளும் பாஜகவிற்கு வாக்களிக்கும் சமுதாயமாக இந்த வால்மீகி சமுதாயம் கருதப்படுகிறது. இந்த நிலையிலும் வால்மீகிகளை விட அப்பெண் சம்பவத்தின் குற்றவாளிகளின் தாக்கூர் எனும் உயர் சமூகத்திற்கு ஆளும் அரசின் ஆதரவு கிடைப்பதாக இங்கு புகார்கள் உள்ளன. முதல் கட்ட அறிக்கை பதியப்பட்ட போது பூஜா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக எதுவும் கூறப்படவில்லை. இந்த முதல் தகவல் அறிக்கையே அந்த பெண்ணின் மூத்த சகோதரர் அளித்த தகவலின் அடிப்படையில் தான் பதியப்பட்டது. அப்பெண்ணிற்கு லேசாக நினைவு திரும்பி அவர் தான் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டதாக கூறினார். அதன் பிறகு செய்திகள் பெரிதாக இடம்பெறவில்லை. செப்டம்பர் 27ஆம் தேதி சந்திரசேகர் ஆசாத் எனும் தலித் ஆதரவு தலைவர் அப்பெண்ணை டெல்லியின் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றினால்தான் உயிர் பிழைக்கும் என தன்னுடைய ட்விட்டரில் பதிவு செய்திருந்தார். இதை காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா வாட்ராவும் புரிந்து கொண்டு ட்வீட் செய்ய ஆரம்பித்தார். இதன் தாக்கமாகவே அப்பெண் மறுநாள் டெல்லியின் சப்தர்ஜங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் மறுநாளே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பூஜாவின் உடலை அவரது பெற்றோரிடம் வழங்காத போலீசார் இரவோடு இரவாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்தை தேர்வு செய்து அவரை எரித்திருக்கிறார்கள். அவர் எரிக்கப்பட்ட காட்சிகள் வெளியாகிய நிலையில்தான் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. உயர் சாதியை சேர்ந்த 4 பேர் அவரை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி கொடூரமாக கொலை செய்திருப்பதும் குற்றவாளிகளுக்கு காவல்துறையே துணை போயிருப்பதும் வெட்ட வெளிச்சமானது. சுமார் 2.5 மணி நேரம் யூபி போலீசார் அப்பெண்ணின் குடும்பத்தாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடனடியாக எரித்து விடுவதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தை. ஆனால் இதற்கு அப்பெண்ணின் குடும்பத்தார் ஒத்துக்கொள்ளவில்லை. போலீசாரே அப்பெண்ணின் உடலை எரிக்க முன்வந்தனர். இதற்கு ஆதரவாக அப்பெண்ணின் சித்தப்பாவை தன்னுடன் போலீசார் சேர்த்து கொண்டனர். தமிழகத்தில் இந்த சம்பவத்திற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்தார். உடனடியாக திமுக மகளிர் அணி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் தலைமையிலும் பெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்தார். அதன்படி திமுக மகளிர் அணி சார்பில் ஒளியேந்தி போராட்டம் நடத்திய பெண்கள் ஹத்ரஸ் சம்பவத்தை கண்டித்து முழக்கமிட்டனர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினரோடு திமுக இருக்கும் என்பதை காட்சிகள் அனைத்தும் உணர்த்தின.
ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு கனிமொழி உள்ளிட்டோரை பெண்கள் என்றும் பாராமல் கைது செய்தது. அதே நேரம் காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தியும் அவரது சகோதரி பிரியங்கா காந்தியும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சந்திக்க புறப்பட்டனர். அவர்கள் வழியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டனர். உத்தரப்பிரதேச அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை யாரும் சந்தித்து பேசிவிடாதவாறு எண்ணற்ற தடைகளை விதித்திருந்தது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருடன் அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் எவரையுமே பேச விடவில்லை. இது இவ்வாறு பேச விடாதது தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் போலீஸ் ஊபிக்கு பெரிய தலைவலியாகவும் போய்விட்டது. ஒரு சேனல் தன் பெண் நிருபரை வயல்வெளியாக நுழைய செய்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தார் வீட்டையே அந்த பெண் நெருங்கிவிட்டார். அங்குள்ள போலீஸாரும் அதிகாரிகளும் நெருங்க விடாமல் தடுத்தனர். அவர்கள் இந்த பெண் கேட்கும் கேள்வியும் அவர்கள் அதற்கு சொல்லும் பதிலும் பொதுமக்களிடையே அநியாயமாக ஊபி காவல்துறையின் முகத்திரையை கிழிக்கும் அளவுக்கு போய்விட்டது. அந்த குடும்பத்தினரை சந்திப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்றனர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும். அவர்கள் தொடர்ந்து முன்னேறிச் சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. யோகி அவர்களுடைய அட்வைசர் அவரோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துலேயும், ஆக்ரா போலீஸ் அவங்களோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை, இது ஒரு ஃபேக் நியூஸ், இதை வெளியிலே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மூடி மறைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் கல்யாண விருந்தில் கூட துப்பாக்கிச்சூடு சர்வ சாதாரணமாக நடைபெறும். ரவுடி கும்பல்களில் யார் பெரியவர் என்ற போட்டியில் அடிக்கடி துப்பாக்கியால் சுட்டு மோதிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் ராகுல் காந்தியும் பிரியங்காவும் சாலையில் நடந்தே சென்றார்கள். அதுவும் மக்களோடு மக்களாகச் சென்றார்கள். யாரோ ஒருவர் கூட்டத்தில் புகுந்து அவர்கள் இருவரையும் தாக்கிவிட எப்போதும் ஒரு வாய்ப்பு இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் பாதுகாப்புக்கு வந்த போலீசாரால் ராகுல் காந்தி தள்ளிவிடப்பட்டார். பிரியங்காவின் ஆடையை பிடித்து இழுத்து அத்துமீறினார்கள். தனது தொண்டரை தாக்க வந்த போலீசாரின் லத்தியுடன் போராடினார் பிரியங்கா காந்தி. हम पे लाठीचार्ज वगैरह सब ठीक है, हमारे खिलाफ जो भी कार्रवाई करें करने दें, लेकिन इनका व्यवहार जो पीड़िता के परिवार के साथ रहा है वो शर्मनाक है और ऐसा अन्याय हमने देखा नहीं है कि जो हिंदू धर्म के रखवाले अपने आप को कहते हैं, जो सरकार हर छोटी चीज पर धन का नाम लेती है, उस सरकार ने एक पिता को अपनी बेटी की चिता को जलाने नहीं दिया। ये अन्याय है और ये व्यवहार है उनका उत्तर प्रदेश के वासियों के साथ. அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க ட்ரை பண்ணுற போது கீழே தள்ளி விட்டுறாங்க. அந்த காட்சிகள்லாம் எல்லாரும் பார்த்தோம். அதை வந்து ரொம்ப கரெக்டாக வந்து டிஎம்கே தலைவர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் தான் டிஸ்கிரைப் பண்ணார். அவர் சொன்னார், அவருக்கு விழுந்தது அங்கே ராகுல் காந்தி இல்லை, இந்திய ஜனநாயகமே கீழே விழுந்தது அப்படின்னு சொன்னார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதுதான் டெல்லியில் நிர்பயா என்னும் மருத்துவ மாணவி கொடூரமான முறையில் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார். அப்போது சிகிச்சையில் இருந்த அந்த மாணவியின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங். காங்கிரஸ் தலைவர்களும் நேரில் சென்று ஆறுதல் சொன்னார்கள். நிர்பயாவை தனி விமானத்தில் சிங்கப்பூருக்கு அழைத்துச் சென்று உயர்தர சிகிச்சை அளித்தார்கள். அடுத்து வந்த அனைத்து நாட்களிலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருடன் கூடவே இருந்தார்கள். ஆனால் இப்போது அதற்கு நேரெதிராக காட்சிகள் அரங்கேறின. ஹத்ராஸ் சம்பவம் நடைபெற்று 10 நாட்கள் ஆன பிறகு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சிறப்பு விசாரணை குழு அமைக்க உத்தரவிட்டிருந்தார். இதனை கடுமையாக கண்டித்தார் பிரியங்கா காந்தி. देखिए, ये हादसा 14 तारीख को हुआ, आज 30 तारीख है। आज पहली बार मुख्यमंत्री जी ने इस हादसे पर बयान दिया है। इतनी हैवानियत हुई इस लड़की के साथ, इतना बड़ा हादसा हुआ और 15 दिन बाद इनका बयान आया है। और बयान में क्या कहते हैं कि प्रधानमंत्री जी का फोन आया और मैंने SIT को बनाया है। क्या आपको प्रधानमंत्री जी के फोन के इंतजार था? क्या आपके प्रदेश में महिलाओं की सुरक्षा की कोई चिंता नहीं है? आप जिम्मेदारी नहीं लेंगे? किस तरह के मुख्यमंत्री हैं? मैं आपसे पूछना चाहती हूँ, किस तरह के मुख्यमंत्री हैं आप? உண்மையில் பூஜா பலாத்கார வழக்கில் ஒவ்வொரு நிலையிலும் காவல்துறையும் அதிகார வர்க்கமும் நடந்து கொண்ட விதம் வெட்கக்கேடானது.
ஆர்டிகிள் 15 படி சாதி பார்க்காமல் காவல்துறையினர் நடந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட தேவையே இருந்திருக்காது. ஆனால் அதற்கு மாறாக பாஜக தலைவர்கள் சிலர் கூட்டு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டவர்களின் குடும்பத்தாருடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள், கூட்டம் நடத்தினார்கள். இந்த கொடூர குற்றத்தில் சம்பந்தப்பட்ட நபர்களினுடைய சமுதாயம் வெளிப்படையாக அவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ரீதியாக கூட்டம் போடுறாங்க. அதெல்லாம் அரசாங்கம் அனுமதிச்சது. ஸோ இதுல உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் மிகவும் வருந்தத்தக்கவை. மத்திய அமைச்சர்கள் ஸ்மிருதி இரானியோ அல்லது நிர்மலா சீதாராமனோ சம்பிரதாயத்துக்கு கூட குற்றமளித்தவர்களை கண்டித்து பேசவில்லை. மாறாக ராகுல் காந்தி இதில் அரசியல் செய்வதாக ஸ்மிருதி இரானி பேசினார். முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இந்த விவகாரத்தில் சர்வதேச சதி இருப்பதாக கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வெளிநாட்டு சக்திகள் பணம் தருவதாக கூறியிருப்பதாகவும் இதற்கு ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறி அதிர வைத்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு உடல்நிலை சரியில்லை என செய்தி வெளியானவுடன் ட்வீட் போடும் பிரதமர் நரேந்திர மோடி கூட பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் வார்த்தை கூறவில்லை. பிரதமரே ட்வீட் பண்ணியிருக்கணும், அதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் குறைந்தபட்சம் பாஜகவில் இருக்கும் மூத்த, அதுவும் விமென் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்மிருதி இரானியிடம் இருக்கிறது. ஸோ அவங்க இதை பத்தி வாயை திறக்காமல் இருப்பதும், மற்ற பெண் அமைச்சர்கள் அவங்களும் எந்த விதமான ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருப்பது நிச்சயமா ஏமாற்றம் அளிக்கிறது. பூஜா பாலியல் துன்புறுத்தலையே சந்திக்கவில்லை என்றார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விக்ராந்த் வீர் உள்ளிட்ட அதிகாரிகள். அதாவது தடயவியல் அறிக்கை வெளியாகும் முன்பே அறிக்கை எப்படி இருக்கும் என சூசகமாக சொன்னார்கள். பாஜக எம்எல்ஏ சுரேந்திர சிங் என்பவர் இதுபோன்ற சம்பவங்கள் மிகச் சாதாரணம் என்றார். அரசாங்கமே வாளெடுத்து தடுத்து நின்றாலும் பலாத்காரங்களை தடுக்க முடியாது என்று கூறும் அவர் பெண்கள்தான் ஒழுக்கமுடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுரை கூற வந்தார். देखिए पत्रकार जी, आप लोग तो ये करेंगे, लेकिन मैं एक विधायक के साथ साथ शिक्षक हूँ. ये घटनाएं संस्कार से ही रुक सकती है, शासन और तलवार से रुकने वाला नहीं. सभी पिता और माता का धर्म है कि अपनी जवान और युवती बेटी को भी एक संस्कारित वातावरण में रहने, चलने और वातावरण में अपना व्यवहार, एक शालीन व्यवहार प्रस्तुत करने का तरीका सीखना चाहिए और सिखाना चाहिए. सब हमका धर्म है, अभिभावक का भी धर्म है, मेरा भी धर्म है, सरकार का भी धर्म है, लेकिन परिवार का भी धर्म है. तो सरकार और संस्कार मिलकर के भारत को सुंदर रूप दे सकता है, नहीं तो दूसरा कोई विधा सामने आने वाला नहीं. அதே நேரம் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதில் விடாப்பிடியாக இருந்தார்கள் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும். இதனை அடுத்து 5 பேருடன் செல்லலாம் என மாநில அரசு அவர்களுக்கு அனுமதி அளித்தது. பிரியங்கா காந்தி ராகுலை காரில் ஏற்றிக்கொண்டு அவரே ஓட்டிச் சென்றார். இரவோடு இரவாக ராகுலும் பிரியங்காவும் அந்த பெண்ணின் ஊருக்கு சென்றனர். பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் தாயாரை கட்டி அணைத்து ஆறுதல் சொன்னார் பிரியங்கா. நெடுநேரம் அவர்களோடு இருந்தார்கள். பெரும் உணர்ச்சிமிக்க தருணமாக இருந்தது அந்த காட்சிகள். அந்த தாயாரிடம் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் உங்களோடு இருக்கிறோம் என நம்பிக்கையூட்டினார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயாரை பிரியங்கா கட்டி அணைத்து கண்ணீர் சிந்தி தட்டி கொடுத்து ஆறுதல் தந்த காட்சிகள் மீடியாக்களில் வெளியான போது அவர் தனது பாட்டி இந்திரா காந்தியை நினைவுபடுத்துகிறார் என்றார்கள். ஒருபுறம் போலீசார் லத்தியை எடுத்து வீசும்போது அடக்குமுறையை துணிச்சலாக எதிர்கொள்ளும் பிரியங்கா, இன்னொரு பக்கம் வேதனையில் தவித்து போயிருக்கும் குடும்பத்தாரை கட்டி அணைத்து ஆறுதல் சொல்லும் அந்த மனப்பாங்கு. இந்த நிலையில் பூஜா பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானது. அந்த அறிக்கை அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்படவில்லை என கூறியது. ஏற்கனவே பல காவல்துறை அதிகாரிகள் கூறிய அதே கூற்றுதான் அதில் இடம்பெற்றிருந்தது. பாலியல் வன்புணர்வு நடந்ததா என்ற அந்த பத்தி அதுல பேசப்படவில்லை. alleged to have ஹிஸ்டரி ஆஃப் என்ற 2 வார்த்தைகள் இருக்கிறது. அதுவும் A-H-O போட்டிருக்காங்க. ஆக பாலியல் வன்புணர்வு நடந்ததாக 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அவங்க அந்த பெண் கூறியிருக்கிறார்கள் என்ற கருத்து இருக்கின்றது. மற்றபடி என்னென்ன எவிடன்சஸ் இருக்கிறது, முக்கியமாக நாக்கில் என்ன பாதிப்பு ஏற்பட்டது, அப்புறம் இடுப்பு எலும்பில் என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பது போன்ற தகவல்கள் அதில் குறிப்பிடப்படவில்லை. வெறும் சர்வைக்கல் ஸ்பைன் இன்ஜுரி என்கின்ற கருத்து பகுதியில் இருக்கின்ற தண்டுவடை எலும்பு பாதிப்பு மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தால் போலீசார் விரைந்து செயல்பட வேண்டும்.
இங்கே அப்படி எதுவும் நடைபெறவில்லை என கூறுகிறார் மருத்துவர் சாந்தி. மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய டாக்குமெண்ட்ஸ்லேயே விந்தணுக்கள் உயிருடன் இருக்கணும் என்றால் 12 to 24 மணி நேரத்துக்குள் போக வேண்டும், அல்லது வெறும் டெட் ஸ்பெர்ம் இருந்தால் கூட பரவாயில்ல, அது இருக்கு என்றால் 24 to 48 மணி நேரத்துக்குள் போனால் கண்டுபிடிக்க முடியும். வேறு சில எவிடன்சஸ் 4 முதல் 5 நாட்கள் வரை கண்டறியப்படலாம் என்பது போன்ற தகவல்கள் அதுல இருக்கின்றன. இதெல்லாம் மருத்துவ உண்மைகள். அப்ப அந்த பெண்ணை கூட்டிட்டு போயிட்டு அவங்க உடனடியாக அந்த பரிசோதனைகள் செய்யப்படாதனால முக்கியமான ஆதாரங்கள் சாட்சிகள் எடுக்கப்படவே இல்லை. அதே நேரம் குற்றமிழைத்தவர்களின் உயிரணு இல்லாத ஒரே காரணத்தால் அங்கு பலாத்காரம் நடைபெறவில்லை என்று அர்த்தம் கற்பிக்க முடியாது என்றும் கூறுகிறார் மருத்துவர் சாந்தி. டெஃபினேஷன் பிரகாரம் பெனட்ரேட்டிவ் செக்ஸ், நான் பெனட்ரேட்டிவ் செக்ஸ், வேற விதமான இது என்று நிறைய ஏற்கனவே கிளாரிட்டியோட இருக்கின்றது. ஆக விந்தணுக்கள் இருந்தால் மட்டுமே தான் பாலியல் வன்புணர்வு நடந்தது என்று சொல்ல முடியாது. ஆக இன்னும் இந்த கேஸ்ல சரியான முறையில் அந்த நடவடிக்கை எடுக்கப்படாதனால அந்த தவறா பாலியல் வன்புணர்வு நடக்கவில்லை, நடக்காதது போன்ற ஒரு சித்தரிப்பு செய்கிறார்கள். அது உண்மைக்கு புறம்பானது. காயத்துடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பூஜா பலாத்காரம் செய்யப்பட்டாரா என்ற சோதனை ஏன் உடனடியாக மேற்கொள்ளப்படவில்லை? போலீசார் இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது அந்த பெண் தான் பலாத்காரம் செய்யப்பட்டதாக சொன்ன பிறகுதான் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் என்கிறார்கள். உண்மையில் இத்தனை கொடூரங்களை அனுபவித்து காயங்களுடன் வந்த பெண் எந்த மாதிரியான சித்திரவதைக்கு ஆளாகி இருக்கிறார் என விசாரிக்க வேண்டியது போலீசாரின் கடமை அல்லவா? புலன் விசாரணையிலிருந்து கடமை தவறிய போலீசார் இரவோடு இரவாக அந்த பெண்ணின் உடலை மயானத்தில் எரித்ததை மட்டும் கச்சிதமாக செய்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அந்த பெண்ணின் மரணத்தில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அவரது உடலை தோண்டி எடுத்து பரிசோதனை செய்வதற்கான இருந்த ஒரே வாய்ப்பையும் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். எல்லா ஆதாரங்களையும் அழிச்சிட்டு அவங்க பேசும்போது நம்ம என்ன பேச முடியும்? ஏன்னா பெற்றோர்கள் அவங்க பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க. அதை டெஸ்ட் பண்ணாமல் அவசரமாக பாடியை எரிச்சிட்டு அவங்க வன்கொடுமை செய்யப்படலை, அது பாலியல் பலாத்காரம் செய்யப்படலை அப்படின்னு போலீஸார் சொல்கிறாங்கன்னா அது எப்படி நம்ப முடியும்? பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக மட்டுமல்ல, இந்தியாவின் ஒட்டுமொத்த குற்றத் தலைநகராக அறிவிப்பதற்கான எல்லா தகுதியையும் உத்தரப்பிரதேசம் கொண்டிருக்கிறது. இங்கு இருப்பதை போல வேறு எங்கும் சாதி வெறியும் மதவெறியும் எவ்வளவு அப்பட்டமாக கைகுலுக்கி கொண்டதில்லை. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ராமராஜ்யம் அமைப்பேன் என வாக்கு கேட்டு வென்றவர்தான் யோகி ஆதித்யநாத். இதனுடைய ஆழத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு படிப்பறிவு, இன்னொன்று பொருளாதார தானே தன் காலில் நிற்கிற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லாத காரணத்தினால தான் இன்றைக்கி இந்த மாதிரியான கொடுமைகள் அவங்க மேலே அதிகமாக நிகழுது, தொடர்ந்து நிகழ்ந்துட்டுருக்கு. இதுதான் காரணம். அதனால் எத்தனை சட்டங்கள் போட்டாலும் அவங்கள காப்பாற்ற முடியாது. வட இந்திய அரசியலை கவனிக்கும் பலரும் அங்குள்ள அரசியல் ஆண் தன்மையுடன் இருப்பதாக சொல்கிறார்கள். ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் என்று கேள்விப்பட்டவுடன் அரசு அந்த பெண்ணிற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். ஹத்ராஸ் பெண் பாலியல் கொலை வழக்கில் அப்படி நடக்கவே இல்லை. மாறாக பெண் என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என பலர் உடனடியாக பாடம் எடுக்கிறார்கள். உயர் பொறுப்பில் உள்ள நிர்மலா சீதாராமன், ஸ்மிருதி இரானி போன்றவர்கள் கூட பெண்களுக்காக குரல் கொடுக்க முடியாத நிலை இருக்கிறது. இதுபோன்ற அரசியல் தமிழகத்திற்குள் நுழைந்தால் பெரிய சிக்கலை நாம் எதிர்கொள்ள நேரிடுவது நிச்சயம்.